ரீசெண்டா தமிழ் சினிமால பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் இருக்கிற நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகியிருக்கு. ஆனா சின்ன பட்ஜெட் சின்ன ஹீரோ நடிச்ச படங்கள் வந்து யூஷுவலோட அதிகமா ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெரிய படங்கள்ல இல்லாதது எது இந்த சின்ன படத்துல இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே படம் வந்து வெறும் 5 கோடி பட்ஜெட் தான் எடுத்தாங்க. ஆனா அந்த படம் 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி 100 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்க படங்கள் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுறது கூட இப்போ பயங்கரமா தேடுது. ஸோ ஆடியன்ஸ் படம் பார்க்குற டேஸ்ட் எதை வச்சுலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம்லாம் நம்ம இந்த காரணத்துக்காக தான் நமக்கு பிடிச்சதா அப்படின்னு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் ஸ்டோரி லைன். ஆடியன்ஸ்க்கு எப்போவுமே பார்க்குற அந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபார்முலா வந்து இப்போ பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எந்த படம் பார்த்தாலுமே வந்து அதில் புதுசாக கதையில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக இந்த யாத்திசை, அயோத்தி, சித்தா மாதிரி வித்தியாசமான ஸ்டோரி லைனில் வந்து இந்த படங்களுக்கு வந்து 2023 வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போது வெறும் 10 கோடியில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரையுமே ஷாக் பண்ண ஒரு படம் தான் வந்து யாத்திசை. அந்த படத்தில் ஃபேண்டசி இருக்காது, ஆனால் நிறைய ரியலிஸ்டிக்காக வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸும் ஓடிடியில் அதை விட அதிகமான ரெஸ்பான்ஸும் வந்து யாத்திசை படத்துக்கு கிடைச்சிது. அதே மாதிரி அயோத்தி படத்தில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இங்கே வந்து படுற ஒரு வித்தியாசமான பிரச்சனையை வந்து ரொம்ப அழகாக எந்த ஒரு கிளிஷேவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கும் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. எல்லா நல்ல படத்துக்குமே வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். ரைட்டிங் இஸ் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு வெற்றிமாறன் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இல்லாத படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டார்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே ரொம்ப கிளாஸாக காட்டி நம்ம வந்து என்கேஜ் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஆனால் ஸ்டார்ஸ் இல்லாமல் புது ஹீரோவாக இருந்தாங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் பிளே இன்னும் என்கேஜிங்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேவை மட்டுமே பேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் நமக்கு என்கேஜ் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். பார்க்கிங் படத்தில் பெருசாக கதை கிடையாது, ஆனால் ஒரு சின்ன ஈகோ ஃபைட்டை பேஸ் பண்ணி இவ்வளோ சூப்பரான ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஆச்சரியம் தான். அதனால தான் வந்து நமக்கு பார்க்கிங் படம் ரொம்பவே பிடிச்சிது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படம் தான் வந்து போர் தொழில். போர் தொழில் படத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நமக்கு எப்படி இவ்வளோ நல்லா டெலிவர் ஆச்சுன்னா அதோட கிளாசிக்கலான விஷுவல்ஸ் தான். கிளாசிக்கல்னா என்னவா, இப்போ போர் தொழில் படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா அவங்க கேரக்டர்ஸ் மூவ் ஆனதான் கேமரா மூவ் ஆகும். கேரக்டர்ஸ் ஸ்டாட்டிக்காக இருந்தாங்கன்னா கேமராவுமே ஸ்டாட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி சினிமா ஸ்டார்ட் பண்ணப்போ மூவிஸ் வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அந்த ஸ்டைலில் தான் வந்து கிளாசிக்கல் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரிலேட்டபிலிட்டி. எந்த படமாக இருந்தாலுமே வந்து ஆடியன்ஸோட ரிலேட் ஆனால் மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் சில படம் வந்து ரிலேட் ஆனதுனால மட்டுமே பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜென்ரேஷனில் வந்து நம்ம அதிகமாக மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனாலேயே நமக்கு லவ் டுடே நல்லா ரிலேட் ஆகிருக்கும். அதில் வந்து ஃபேக் ஐடி, பெஸ்டி, கிரிஞ்சு, ஓல்ட்டு, எக்ஸுன்னு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப ரிலேட் பண்ணி எடுத்ததுனாலேயே லவ் டுடே நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி குட் நைட் படம் பார்த்தோம்னா அதில் கொரட்டையை தவிர ஹீரோவோட இருக்கிற அந்த சின்ன லவ், அவங்க அக்காவோட அந்த ப்ரெக்னன்சி ப்ராப்ளம்னு எல்லாமே ஒரு சீரியலோட ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை நம்ம ஏன் சீரியல்னு சொல்லலை, ஏன்னா அந்த படத்தில் ஹீரோவோட அந்த வீடு, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க மாமான்னு எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் பார்த்த யாரோ ஒருத்தர் மாதிரியே வந்து நமக்கு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி கூட நம்மளால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதனால தான் நமக்கு குட் படம் பயங்கரமாக பிடிச்சிது. ஒருவேளை குட் படத்தை வந்து ஒரு பெரிய பங்களாவில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்காது. என்னதான் ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அந்த படத்தை யாராவது பார்த்தா தான் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆடியன்ஸை அந்த தியேட்டருக்குள்ளே கொண்டு வர ஒரு ஃபேக்டர் வந்து ட்ரெய்லர் தான். இப்போது ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம படம் பார்க்க போவோம்ல, அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகும், நல்லா இல்லைன்னா இல்லை தான். ஸோ ட்ரெய்லர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு.
சப்போஸ் ஒரு படம் ட்ரெய்லர்ல சொதப்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற ஒரே ஹெல்ப் சோஷியல் மீடியா தான். ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு படம் நல்லா போகாம அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தவங்க சோஷியல் மீடியால நீங்க இன்னும் அந்த படத்தை பார்க்கலையா, போய் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணதுனாலேயே நிறைய படங்கள் வந்து இங்க சூப்பரா ஓடி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்தி படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த படம் நல்லா போகல, ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தவங்க வந்து இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய ஷேர் பண்ணதுனாலேயே வந்து அந்த படம் செகண்ட் வீக்ல இருந்து பயங்கரமா பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி டாடா, குட் நைட் ஜோ அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே முதல் 2 நாளுக்கு அப்புறம் நல்லா போக ஆரம்பிச்சது. எதனாலதான் இந்த யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியால கிடைச்ச அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னாலேயே. ஆடியன்ஸ் படம் பார்க்குற டேஸ்ட் எதை வச்செல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஆனா இதெல்லாம் எப்படி திடீர்னு மாறுச்சுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். அப்போ ஓடிடியில் நிறைய படங்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மூவிஸ் பார்க்குற சென்ஸ் வந்து நமக்கு மாறி இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளோட மூவிஸ் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த சேஞ்ச் ஓவர் நடந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லவ் டுடே படத்தை தவிர நான் சொன்ன எல்லா படங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுத்த படங்களாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கர் தன்னோட 2வது படத்தில் ஒரு ஸ்டாரோடையோ இல்லைனா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டரோடையோ வேலை பார்க்கும்போது அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸை அவங்களால ஃப்ரீடமாக பண்ண முடியலையா, இல்லை அந்த ஸ்டாரோட ஒரு ஸ்டாரால் அந்த கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு வருதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சுதான் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட்டை நாங்கள் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.